வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. வடக்கில் சிவப்பு, தெற்கில் நீலம், மோதும் கனவுகள். ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒரே வரலாறு. ஆனால் இரண்டு கனவுகள், இரண்டு பாதைகள், இரண்டு எதிர்காலங்கள். 38வது வடக்கு அட்சரேகை கோடு நிலத்தை பிரித்தது. இந்த அத்தியாயம் மனங்களை பிரிக்கின்றது. வடக்கு சிவப்பு கனவு. வடகொரியா சோவியத் ஒன்றியத்தின் நிழலில் ஒரு புதிய அரசு உருவானது. அதன் மையத்தில் கிம் இல் சங். கம்யூனிச சிந்தனை, ஒரே கட்சி ஆட்சி, நில சீர்திருத்தம், கடுமையான கட்டுப்பாடு. வடக்கின் கனவு சமத்துவம். ஆனால் அந்த சமத்துவம் கட்டுப்பாட்டோடு வந்து சேர்ந்தது. மக்களிடம் ஆதரவு. ஆரம்ப நாட்களில் வடக்கில் நிலம் விவசாயிகளுக்கு, பழைய நிலச்சுவாந்தார்கள் அமைப்புக்கு முடிவு, ஜப்பான் ஆதரவாளர்கள் நீக்கம். இதனால் பல ஏழை விவசாயிகள் இந்த மாற்றத்தை ஆதரித்தனர். சிவப்பு கொடி நம்பிக்கை கொடியாக மாறியது. தெற்கில் நீலக்கனவு. தென் கொரியா அமெரிக்க ஆதரவுடன் ஒரு வேறு பாதையில் பயணித்தது. அதன் முகம் சிங்மான் ரீ. ஜனநாயகம், தேர்தல்கள், மேற்கு உலகம், தனியார் சொத்து. ஆனால் இந்த ஜனநாயகம் ஆரம்பத்தில் பலவீனமாக இருந்தது. அரசியல் குழப்பம், தெற்கின் சோதனை. தெற்கில் பொருளாதார சிக்கல், அரசியல் சண்டைகள், ஊழல் குற்றச்சாட்டுக்கள், மக்கள் அதிருப்தி. ஜனநாயகம் ஒரு கனவாக இருந்தது, நடைமுறையாக இல்லை. இரு உலகங்கள் ஒரே தேசத்தில். 1948 இரு அரசுகள் அதிகாரப்பூர்வமாக உருவானது. வடக்கில் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, தெற்கில் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா. ஒரே கொரியா, ஆனால் சட்டபூர்வமாக இரண்டு நாடாக மாறியது. இராணுவம் உருவாகின்றது. இரு பக்கங்களிலும் இராணுவ பயிற்சி, ஆயுத குவிப்பு, எல்லை கண்காணிப்பு. வடக்கு சோவியத் ஆயுதங்கள், கடுமையான ஒழுங்கு. தெற்கு அமெரிக்க பயிற்சி, ஆனால் குறைந்த ஆயுதம். போரின் விதை மெல்ல மெல்ல முளைக்கத் தொடங்கியது. வார்த்தை போர். வடக்கின் பேச்சு ஒரே கொரியா, ஒரே அரசு. தெற்கின் பேச்சு கம்யூனிசம் அச்சுறுத்துகின்றது. இந்த வார்த்தைகள் துப்பாக்கியாக மாறிக்கொண்டிருந்தன. எல்லையில் தினசரி மோதல். 1948 முதல் 1950 38வது கோட்டில் சிறு துப்பாக்கி சண்டைகள், ரோந்து மோதல்கள், குற்றச்சாட்டுக்கள். இவை சிறியதாக தெரிந்தன, ஆனால் பெரும் போரின் முன் அறிகுறிகள். உலக சக்திகள் பின்னணியில். அமெரிக்கா தெற்கை ஒரு தடுப்புச் சுவராக பார்த்தது. சோவியத் ஒன்றியம் வடக்கை ஒரு முன்னணி முகாமாக பார்த்தது. கொரியா ஒரு தேசம் அல்ல, ஒரு மேடை. ஒரே மக்கள், இரு எதிரிகள். அதிக சோகமான உண்மை. வடக்கும் தெற்கும் எதிரிகள் ஆன போது அவர்கள் ஒரே குடும்பம். சகோதரன் வடக்கில், சகோதரி தெற்கில், பெற்றோர் நடுவில். அரசியல் மனித உறவுகளை உடைத்து பார்த்தது. நிறைவாக வடக்கு ஒரு கனவு கண்டது, தெற்கு ஒரு கனவு கண்டது. ஆனால் இரண்டும் ஒரே நிலத்தில் இடம்பெற முடியவில்லை. இந்த மோதும் கனவுகளே அடுத்த அத்தியாயத்தில் துப்பாக்கி சத்தமாக வெடிக்கப் போகின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.